இந்த மதுரைக்காரங்களே இப்படிதாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரே நாள்ல 2 கலப்பை ரெடி பண்ணி அதுவும் ஒன்னு வடக்கு நண்பருக்கும் இன்னொன்னு மதுரை நண்பருக்கும் போட வேண்டியதா போச்சு. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அது என்னங்கறத நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஷட் டவுன் ஆனதுனால இன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்ண வேண்டிய கலப்பை எதையுமே என்னால ரெடி பண்ணி போட முடியல. ஆஸ் யூசுவல் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிங்கிறதுனால நம்மளால திங்கக்கிழமை அன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்ண வேண்டிய கலப்பை ரெடி பண்ண முடியாம போயிடுச்சுங்க. சனிக்கிழமை ஒரு நாளால நம்ம ஞாயிற்றுக்கிழமை லீவு போட முடியாம விடிய காலைல 6 மணிக்கே வந்து ஒர்க் ஷாப்ல வேலையை ஆரம்பிச்சு முதல்ல ஆர்டர் கொடுத்தது என்னமோ மதுரை நண்பர் தான். ரெண்டாவது தான் வடக்கு நண்பர், அதாவது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வடக்கு நண்பர் கொடுத்திருந்தாரு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மதுரை நண்பருக்கு சனிக்கிழமை போட வேண்டிய கலப்பையை திங்கக்கிழமை போடுறதா பேசணும். அதே மாதிரி திங்கக்கிழமை வடக்கு நண்பருக்கு போட வேண்டிய கலப்பையை செவ்வாய்க்கிழமை போடுறதா சொன்னோம். ஆனா வடக்கு நண்பரை பொறுத்த வரைக்கும் சொன்ன தேதியில போட்டே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாரு. ஆனா நம்ம மதுரை நண்பர் அப்படி இல்லைங்க. அதனால என்ன 2 நாள் கழிச்சு கூட போடுங்க, ஆனா நல்லா செஞ்சு போடுங்க அப்படின்னு மதுரை நண்பர் பேசினாரு. மதுரைக்காரங்க பாசத்துக்கு பேர் போனவங்க. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்து 2 நண்பர்களுக்குமே திங்கக்கிழமை டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.